தப்பா எடுத்துக்காத. என்னோட பேரு முத்துமொழி. ம். நான் நான் ஆதியோட அண்ணன். ஆதியோட அண்ணனா? அண்ணா, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? ஐயோ, எங்க அம்மா பல்ல பார்த்தா பிரச்சனை ஆயிடும். மாமா, பயப்படாத. நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா. ஒரு 10 நிமிஷம் தான் பேசிட்டு நான் போயிடுவேன். ம், சொல்லுங்கண்ணா. மா, ஆதிய பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவன் ரொம்ப நல்ல பையன்மா. வேலை இல்லாம சும்மா அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கானே தவிர மனசார யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். என் தம்பிங்கிறதுனால நான் இதை சொல்லலமா. என்னை விட அவனை பத்தி நல்லாவே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அவன் கிட்ட பேசும்போது ரொம்ப மனசுடைஞ்சுதாம்மா பேசினான். அவன் அப்படி பேசி நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லம்மா. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேசுறான். அது என்னால பார்த்துட்டு தாங்கிக்க முடியல. அதான் உன்கிட்ட வந்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆதிக்கு வேலை இல்லைன்னு நீ சொன்னதா சொன்னான். வேலையை மட்டும் வச்சு அவனை வேணான்னு சொல்லிடாதம்மா. கொஞ்ச நாள் தான், கண்டிப்பா வேலை வாங்கிடுவான். இல்ல அவன்கிட்ட வேற ஏதாவது உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லு. நான் அவனை சொல்லி திருத்த வைக்கிறேம்மா. நான் சொன்னா என் தம்பி கேப்பாம்மா. அண்ணா, நீங்க சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆனா எங்க வீட்ல ஆரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. ஏம்மா, நான் வேணா வீட்டுல இருக்கவங்கள்ட்ட பேசட்டா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. ஆதிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ண்ணா. யாருக்கு எந்த இடத்துல எங்க பிரச்சனை வந்தாலும் அவன் ஆளா வந்து நிப்பானா. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அதுவே சில டைம் ரொம்ப கெட்டதா மாறிடுதுண்ணா. நான் ஆதிய பத்தி எங்க வீட்ல சொல்லி ஆதியோட போட்டோ காமிச்சப்போ எங்க அப்பா அந்த பையன் வேணவே வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு நாள் எங்க அப்பா ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஆதி ஒரு பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான். ஆதியோட போட்டோவை நான் காமிச்சப்போ இந்த பையனா இவ சரியான பொறுக்கி ஆச்சுன்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாருண்ணா. என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க. எங்க வீட்ல நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீனா நாங்க இந்த விஷத்தை குடிச்சிருவோம்னு மிரட்டுறாங்க. சரி, ஆதி கிட்ட வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கா அவனை கூட்டிட்டு வந்து எங்க வீட்ல நிப்பாட்டுறதுக்குன்னு பார்த்தா வேலை இல்ல, 4 காசு சம்பாதிக்கல. அப்புறம் எங்க வீட்ல இப்பவே கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க. ஆனா உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி, அப்புறம் தான் ஆதி. இவங்க எல்லாருக்கும் முடிச்சு நான் எப்படா கல்யாணம் பண்றது? அதெல்லாம் எங்க வீட்ல செட் ஆகலனா. மா, நீ சொல்றது புரியுது. அதுக்குன்னு மனசார விரும்பின ஒருத்தனை அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியே, அதாம்மா கஷ்டமா இருக்கு. நீயும் கஷ்டப்பட்டு அவனும் அங்க கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையில இன்னொருத்தர் வந்து அவங்களும் கஷ்டப்பட்டு எதுக்குமா? அதான் நான் உங்க வீட்டுல கொஞ்சம் பேசுறேம்மா. ஏன் கல்யாணம் எல்லாம் முக்கியம் இல்லம்மா. ஷாலினியும் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்க கல்யாணம் நடக்கட்டும். உங்க வீட்டுல நான் பேசட்டா? ஐயோ அண்ணா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலயும் இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நிலா, அப்பா. யார் இது? யார்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க? அப்பா, அப்பா இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் தான் இவரை கல்யாணத்துக்காக இன்வைட் பண்ணியிருந்தேன். வந்தாரா, அதான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு ஏன் நீ ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்க? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். நிலா, நான் உன்னோட அப்பா. நீ லவ் பண்றேன்னு ஒரு பொறுக்கி பையனை காட்டும் போதே அவன் ஃபேமிலில இருந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். இவன் அவனோட அண்ணன் தானே? அப்பா, அப்பா இவர் ஆதியோட அண்ணா தான். ஆனா இவர் சும்மா நார்மலா தான் பேச வந்தாரு. நான் அவர்கிட்ட பேசி அவர் அனுப்பிடுறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. சார், நீங்க தான் பாப்பாவோட அப்பாங்களா? நான் உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என் தம்பி ரொம்ப நல்ல பையன் சார். கொஞ்சம் கோபம் இருக்கும், ஆனாலும் ரொம்ப ரொம்ப நல்லவன் சார். அவனுக்கு வேலை இல்லைன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சிடாதீங்க. அவன் நினைச்சா இப்ப வேலைக்கு போலாம், ஆனா அவனுக்கு பிடிச்ச போலீஸ் வேலைக்கு தான் போவேன்னு அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான் சார். அதுக்கு தான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல தான் எக்ஸாம் எழுதிட்டானா அப்புறம் வேலை கிடைச்சிரும். இப்ப அந்த பொறுக்கிய பத்தி எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சார், தயவு செஞ்சு என் தம்பிய அப்படிலாம் சொல்லாதீங்க. அவன் ரொம்ப நல்லவன் சார். டேய், உன் தம்பி நல்லவன்டா, அது நீயே வச்சுக்கோடா. எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். டேய், எந்த இடத்துல வந்து நின்னு என்னையவே அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? உனக்குள்ள மரியாதை வரை கேக்குதா? ஹேய், போடா போடா வெளிய. நிலா, மூடு வாய. சார் சார், கோபப்படாதீங்க சார். டேய், இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. மாப்பிள்ளை டாக்டர், பெரிய இடம். சும்மா இங்க வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. சார், எனக்கு புரியுது சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். 2 பேரும் மனசார காதலிச்சிட்டாங்க சார். அதனாலதான் சொல்றேன். டேய், வாயால சொன்னா நீ எல்லாம் கேட்க மாட்ட போலயே. ஹலோ, டேய், ஆளுங்களை கூட்டிட்டு வாடா. அப்பா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா,
இங்க இருந்து போயிடுங்கண்ணா. ஆளுங்களா வந்தா உங்களை அடிச்சிருவாங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. மா ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கம்மா. ஆதி மனசு வேதனைப்பட்டு பேசினம்மா. அதை என்னால பார்த்துட்டு தாங்கிக்க முடியல. அதனாலதான் உன்கிட்ட பேச வந்தேம்மா. ஐயோ அண்ணா, அதெல்லாம் எனக்கு புரியுது. உங்க தம்பிக்காக பேச வந்துட்டு இப்போ உங்களை அடிச்சிட போறாங்கண்ணா. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. இது செட் ஆகாது. நான் எங்க அப்பா பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உங்க தம்பிக்கு வேற ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. ப்ளீஸ் இப்ப கிளம்புங்க. சார், டேய் இவனை அடிச்சு காலி பண்ணுங்கடா. சார், என்ன அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார். ஆனா என் தம்பி ரொம்ப நல்லவன் சார். அவனை தயவு செஞ்சு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். ஏய் அண்ணா அண்ணா தயவு செஞ்சு போயிடுங்கண்ணா. நான் சொன்னா கேட்க மாட்டீங்களே. அண்ணா போங்கண்ணா. நிலா, நீ வா. அப்பா ப்ளீஸ் பா. ஆரிய தானே உங்களுக்கு பிடிக்காது. அவங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணலப்பா. விட்டுற சொல்லுங்கப்பா. ஏய் வான்னு சொன்னேன். அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா டேய் தம்பி, ஆதி யாரு மேலடா கைய வச்ச? வெளியே எவனுக்காவது பிரச்சனைனாலே சும்மா இருக்க மாட்டேன். நீ எங்க அண்ணன் மேலே கைய வச்சிட்டியா? உன்ன டேய் 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 டேய். தம்பி தம்பி, சண்டை வேணாண்டா. டேய் டேய், பிரச்சனை வேணாண்டா. நீங்க இந்த சைடு வாங்க. டேய் டேய் டேய், சொன்னா கேளுடா. பிரச்சனை வேணாண்டா, போயிடலாம்டா. டேய் யாரா நீ? உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் கிழிக்க முடியாது. டேய் என்ன சொன்ன? ஒன்னும் கிழிக்க முடியாதா? ஒன்னும் கிழிக்க முடியாதுன்னு சொன்ன வாயத்தை கிழிச்சு காட்டுறேன், பாக்குறியா? டேய் நீ வேணாண்டா. இங்க வாங்கன்னு சொன்னேன். டேய் அந்த ஆளு என்னோட உயிரிடா. அவரு மேலேயே கைய வச்சுனா சும்மா விட்டுவேனா நானு? டேய் மவனே, உன்ன டேய் டேய் தம்பி போதும்டா. டேய் அந்த ஆளு மேல கைய வச்சதுக்கு ஒரு 2 கையும் இல்லாத மாதிரி தான் ஆக்கியிருப்பேன். அந்த ஆளு சொன்னதுக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். அந்த ஆள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புடா. அண்ணா அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே. தெரியாம உங்களை அடிச்சிட்டேன்னு. அண்ணா விட சொல்லுங்கண்ணே. டே பார்க்க பாவமா இருக்குடா, விட்டுடா. அவரை சொன்னாருங்கிறதுக்காக தான் உன்னை விடுறேன். பொறுக்கி பைய எப்படி வந்து பொறுக்கி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுல என் பொண்ணு வேற கேக்குதா அவனுக்கு? யோ ஆதி பாரு, உன்னை தெரியாதனமா லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக உங்க அப்பனை சும்மா விட்டுட்டு போறேன். இல்லனா எங்க அண்ணனை அடிக்க சொன்னதுக்கு உங்க அப்பாவை வகுந்திருப்பேன். நிலா கேட்டியா? இந்த பொறுக்கி பையன் பேசினத? இவனை தானே லவ் பண்ணேன்னு வந்து காமிச்ச. நல்ல வேலை நீ காமிச்சோன்னே நான் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சேன். என் பொண்ணு வாழ்க்கை இனிமே சந்தோஷமா இருக்கும். பசாமி கிளம்புடா. ஏச்சி, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல? எங்க அண்ணன் பேச வந்தாருன்னா அவர்கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா தெரியல. ஆளை வச்சு அடிக்கிறீங்க, அசிங்கமா இல்ல? ஆதி ப்ளீஸ் உங்க அண்ணனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. போக தாண்டி போறேன். உன்னையெல்லாம் ஏன்டா லவ் பண்ணோன்னு இப்ப ஃபீல் பண்றேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆக போறேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையில இருந்து நீ போயிட்டல, அத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் ஆளை வச்சு அடிச்சதுக்கு குடும்பத்தையே காலி பண்ணிருக்கணும். ஏதோ உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்ற பாவத்துக்காக சும்மா விடுறேன். நல்லா இருமா, ரொம்ப சந்தோஷமா இரு. டேய் தம்பி வாடா போலாம். டேய் இன்னும் ஏன்டா கோவமாவே இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இப்போ உங்களுக்கு யார் அங்க போ சொன்னது? இல்லடா, நீ ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனியா, அதான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசி பார்க்கலான்னு போனேன். யோ, லவ் ஃபெயிலியர்னா வருத்தம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு நீ போய் அந்த கேடு கெட்டவ கிட்ட கெஞ்சிட்டு இருப்பியா? டேய் டேய், அந்த பிள்ளை அப்படி சொல்லாதடா. அது ரொம்ப நல்ல பிள்ளை தான்டா. ஆனா அவங்க அப்பா தான் ரொம்ப முரடா இருக்காரு. ஆமாமா, ரொம்ப நல்லவதான். அது எப்படி ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு அவனுக்கும் ஓகே சொல்ல முடியும்? அவளா நல்லவளா? அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறத விட்டுட்டு டீய குடிங்க. ஆமா, நீ எப்படி கரெக்டா அங்க வந்த? எனக்கு தெரியும்,
நீங்க என்கிட்ட டவுட்டா எந்த இடத்துல கல்யாணம் எந்த மண்டபம்னு கேட்கும் போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணுவீங்கன்னு. அதான் உங்களை தேடி ரைஸ் மில்க்கு போனேன். நீங்க இல்லன்றப்பவே மண்டபத்துக்கு வந்துட்டேன். ஏங்க எனக்கு ஒண்ணுதான் புரியவே மாட்டேங்குது. அவன் உங்களை அடிக்கிறான், நீங்க ஏன் சில மாதிரியே நிக்கிறீங்க? திருப்பி அடிக்க மாட்டீங்களா? டே அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படிரா? தேவையில்லாம வம்புக்கு போறதுதான் தப்பு. நம்மள அடிக்கிறவனை கூட நம்ம அடிக்க கூடாதுன்னா இதெல்லாம் என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ சரிடா, நீ கோவப்படாத. இல்ல நான் மட்டும் அந்த இடத்துக்கு வரலனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசியை போட்டுட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன். யோ யோ, இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? லே, நான் உன்னையவே யாரையும் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எனக்கு அடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? நீ எல்லாம் பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. டேய் என்னடா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? பாக்க பாக்க கடுப்பா வருது. இப்படி நீ போற இடத்துக்குலாம் பின்னாடி வந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியுமா? உங்க திருப்பி அடிக்கிறது இல்ல வந்து காப்பாத்து, அதுக்குதானே நீ இருக்க. ஆமா, சண்டை போடும்போது ஒரு வார்த்தை சொன்னியே, என்ன சொன்ன? அதான்டா ஒன்னு சொன்னியே. ஏங்க நிறைய சொன்னேன், என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. இல்ல இந்த ஆள் என்னோட உயிரு, அவர் மேலேயே கைய வச்சுட்டேன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன், இப்ப என்ன இருக்கு? நிஜமாவே அப்படித்தானடா? நிஜமாவே அப்படித்தானா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. இல்லடா உண்மையாவே அப்படிதான் என்ன பாக்குறியான்னு தெரியாதுன்னு சொன்னேன். இங்க பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை தினமும் நீ என் உயிரே நீ என் உசுரேன்னு சொல்லிட்டு தெரியும், எனக்கு தெரியாது. மனசுக்குள்ள எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வெளியே காமிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன் நீங்க கூட என்ன வெளியே கேவலமா ரொம்ப திட்டுறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள என் மேல பாசம் இருக்க போய் தானே எனக்காக அவகிட்ட போய் பேச போனீங்க. என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடைக்காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். நீங்க என்ன வெளியே சொல்லிக்கிட்டா இருக்கீங்க? டேய் அதெல்லாம் அப்படிதான் உள்ளுக்குள்ள இருக்கு, அது போதும். சரி சரி, டீயை குடிச்சிட்டு வாங்க, கிளம்பலாம். சென்டிமெண்டா மூஞ்ச வச்சு நம்மள டார்ச்சர் பண்ண வேண்டியது. சீக்கிரமா அந்த ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாதான் நம்ம தப்பிப்போம் போல. ஏமா என்னடி சோறு செஞ்சுட்டியாமா? முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். பொரியல பொரியலா? இதெல்லாம் நம்ம வீட்ல எப்படி செஞ்சோம்? சாம்பார்ல என்ன போட்டிருக்கோமோ அந்த காயை தானே தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். இவ்ளோ நாள் செய்யல, இதுக்கப்புறமாவது செய்யலாமா? உனக்கு வேணும்னா நீ உட்காந்து செய், நான் வேலைக்கு கிளம்பணும். இங்க பாரு, இதுக்குதான் சொல்றேன், நான் சிட்டில போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இங்கே நான் உட்கார்ந்திருந்தேன்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரிதான் விறகடுப்புல சோத்த பொங்கிட்டு நல்ல பானையா குழம்ப வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். ஆமாண்டி, இப்படியே பேசிட்டு உட்காந்துரு. பேசிக்கிட்டே இருந்தா கல்யாணம் நடந்துருமா? நான் என்ன பண்றது? நான் எதிர்பார்க்கிற மாதிரி மாப்பிள்ள அமைய மாட்டேங்குது. ஏய், நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே ஒரே மாப்பிள்ள கிட்ட அமையாது. ஒன்று ரெண்டு இல்லனா நீதான் அங்க போய் மாத்தணும். உனக்கு வேணுங்கிறத நீதான் போய் மாத்தி அமைச்சுக்கணும். எல்லாமே ஒருத்தர்கிட்டே அமையணும்னா எப்படி அமையும்? இப்ப நேத்து காமிச்சனே அந்த மாப்பிள்ளைக்குலாம் என்னடி குறை? நீ கேட்ட மாதிரி கலர் மட்டும்தான் இல்ல, மத்தபடி எல்லாமே இருக்கு. அவரை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏமா, நான் கேட்ட மத்த எல்லாத்தையும் மாத்தி அமைக்க முடியும், ஆனா கருப்பா இருக்கிறவரை வெள்ளையாக்க முடியுமா? சரிடி, பரவாயில்ல, இப்படியே இங்கே உட்காந்துக்கோ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள தேட ஆரம்பிக்கிறேன். மாமா என்னமா பேசுற? வேற என்னடி பண்ண சொல்ற? என்ன நீ கேக்குற மாதிரி மாப்பிள்ள அமைஞ்சாலும் அவங்க எல்லாம் எவ்வளவு பவுன் கேக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா? நல்ல சீர்சனத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 30 பவுன் 40 பவுனுக்குலாம் நான் எங்கடி போறது? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், உன் தம்பிய படிக்க வைக்கணும், எல்லாத்துக்கும் நான் எங்கடி போவேன்? நேத்து காட்டினே ஒரு போட்டோல முத்துமொழின்னு ஒரு மாப்பிள்ள, அவரு மட்டும் தாண்டி எந்த சீர்சனமும் வேணாம், உங்க பொண்ணை மட்டும் நீங்க கொடுத்தா போதும்னு சொன்னாரு. என்னமா சொல்ற? ஆமாண்டி, உனக்கு பார்த்த மாப்பிள்ளைங்களே அவரு மட்டும்தான் இந்த வார்த்தைய சொன்னது. ஒத்த பவுனு கூட வேணா, எந்த சீர்சனமும் செய்ய வேணா, உங்க பொண்ணை மட்டும் கட்டி வைங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டோனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த தம்பி கிட்ட கலர் இல்லனா என்னடி, அவர்கிட்ட நல்ல மனசு இருக்கு. அத புரிஞ்சுக்க தெரியாத புள்ள நீ. உன்கிட்ட நான் என்ன பேச முடியும்? அதனாலதான் சொல்றேன், நீ பேசாம வீட்ல என் கூட இருந்துரு. உன் தங்கச்சிக்கு நான் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கிறேன். எந்த சீர்சனமும் வேணான்னு சொன்னாங்களா? நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கலனா அப்போ வேலை மட்டும் இல்லாம சொத்து சுகம்லாம் நிறைய இருக்குமோ? அதனாலதான் நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கலையா? மாப்பிள்ள கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு முத தெரிஞ்சுக்கணுமே. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள கிட்ட நல்ல குணம் இருக்கு, இதை வச்சே நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் காசு பணமும் நிறைய இருக்கு, பெரிய வீடு இருக்கு, கார் இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி அதை பார்த்துக்கலாம். ஆனா கலர் தான் இல்ல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தூக்கணும்னா மாப்பிள்ள பர்ஃபெக்டா செட் ஆயிருவாரு. பேசாம இந்தாலே கல்யாணம் பண்ணிக்கலாமா? இதுக்கு மேலேயும் விட்டோனா அம்மா நம்மளுக்கு மாப்பிள்ள பார்க்காது. கலரை பார்க்காம பேசாம அந்த ஆளே கல்யாணம் பண்ணிக்குவோம். கவர்மெண்ட் வேலை,
நல்ல சம்பளம், நம்ம வாழ்க்கையே செட்டில் ஆயிடும். வேதா, அடுப்புல உலைய வச்சிருக்கேன், பாத்துக்கோ. மாமா எங்க போற? வேற எங்க போறேன்? சோத்துக்கு கூட வழி இல்ல, வேலைக்கு தானே போனோம். அம்மா, நேத்து காமிச்சியே கருப்பா ஒரு மாப்பிள, அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேமா. வேதா, வேதா என்னடி சொல்ற? ஆமாமா, அதான் சொன்னீல எந்த சீசனமும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு. அப்ப அவங்களே நிறைய வச்சிருப்பாங்கல்லம்மா, அதனால தானே என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கல. வேதா, ஐயோ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நீ இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை வேதா. ஏண்டி, அவங்க கிட்ட சொல்லிருட்டா கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிட்டேன்னு? சொல்லு. ஆனா அவர் கலர் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. எனக்கு அவரை பிடிக்கவே இல்லம்மா, பாக்குறதுக்கே நல்லா இல்ல. ஆனா எந்த சீர்சனமும் வேணான்னு சொன்னாருன்னு சொன்னீல, அதுக்காக தான் அவருக்கு சரின்னு சொன்னேன். ஏய், கலர் எல்லாம் முக்கியமே இல்லடி, நீ தான் புரிஞ்சுக்காத மக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. நீ போய் வாழ்ந்து பாரு, அந்த மனுஷன் உன்னை நல்லா பாத்துக்குவாப்லடி. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது, சொக்க தங்க மாதிரி இருக்காரு. வேதா, அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாடி. சரி சொல்லு, வேற என்ன பண்றது? நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே இருக்கு, கலர் ஒண்ணு மட்டும் தான் இல்ல. அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இவ ஒருத்தி. சரி, நான் போய் புரோக்கர்ட்ட இப்பவே சொல்லிட்டு வந்துறேன். வேதா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. பட்டிக்காட்டுல பிறந்துட்டு பட்டணத்துல வாழ போற. நீ எதிர்பார்த்த மாதிரி 10 விஷயத்துல 9 விஷயம் பக்காவா அமைஞ்சிருச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த கலர் விஷயம். சரி, அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு மீதி 9 விஷயத்த விட முடியுமா? கவர்மெண்ட் வேலை, மாச லட்ச சம்பளம், பெரிய வீடு, நிறைய சொத்து, மாப்பிளைக்கு அப்பா இல்ல. ஆஹா, எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. சூப்பர் வேதா, செம்மையான ஒரு பையன் தான் உனக்கு அமைஞ்சிருக்காப்ல. சீக்கிரம் வாமா. ஹே, வந்துட்டேன்டி. என்னடி இவ்வளவு அவசரப்படுத்துற? மா, டைம் ஆயிடுச்சுமா. பூவெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு மாவு பாக்கெட்டும் கொடுக்கணும்ல. ஆமா, உன்னை மாவு பாக்கெட் எடுத்துட்டு வர சொன்னா நீ வடையை சுட்டு எடுத்துட்டு வந்திருக்க. ஏய், நம்ம மெஸ்ஸுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா செஞ்ச வடைடி. ஐயோ, என்ன வடை? பாக்க உளுந்த வடை மாதிரி சூப்பரா இருக்கு. ஆனாலும் உன்னை நம்ப முடியாதே. குடு. இந்தாடி, டேஸ்ட் பண்ணி பாரு, சூப்பரா வந்திருக்கு. உன்னை நம்பலாமா? ஏன்னா நேத்து வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சுடரம்மா சமைச்சு கொடுத்தா நாங்க எல்லாரும் சாப்பிட ரெடின்னு மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல எதையாவது அரைச்சு ஊத்திட்டியா? ஐயோ இல்லடி, நீ வேணா சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் சூப்பரா இருக்குடி. மா, சத்தியமா உன்னை நம்ப முடியாதுமா. பருப்பு வடைய ஆமா வடைன்னு சொல்லுவாங்கன்னு ஆமையை கட் பண்ணி அரைச்சு ஊத்தினாலும் வடை சுட்டுருப்ப நீனு. உன்னை எப்படிமா நம்புறது? ஹே, நல்ல ரெசிபிடி, ட்ரை பண்றேன். ஆனா ஆமையை தான் எங்க இருந்து போய் பிடிக்கிறதுன்னு தெரியல. பாக்குறேன், சொல்லி வைக்கிறேன். குன்றுவாங்க உன்னை. சரி, அது இருக்கட்டும், நீ உளுந்த வடையை டேஸ்ட் பண்றீ. மா, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. நீ சாதாரணமா இப்படி எல்லாம் வடை சுட மாட்ட. ஒழுங்கா சொல்லு, இதுல என்ன வச்சிருக்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்லடி. நம்ம மெஸ்ஸுக்கு இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மீனெல்லாம் வந்து இறங்குச்சு. அதுல 2-3 மீன் நல்லா ஃப்ளெஷ்ஷா இருந்துச்சா, பார்க்க நல்லா கொழு கொழுன்னு இருந்துச்சுடி. அதுக்கு அதான் அத வேக வச்சு அரைச்சு உளுந்த மாவோட சேர்த்து மீன் வடை சுட்டிருக்கேன்டி. டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம தாமு சார் சொல்லுவாரே, சும்மா டாப் நாச்சா இருக்குன்னு, அப்படி இருக்குடி. சாப்பிட்டு பாரு. ஐயோ மா, இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்ல. நேத்து உன்னை நீங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம்னு ஏத்தி விட்டாங்களே அந்த மக்கள், இவங்க தான் காரணம். மக்களே, நேத்து என்னென்னலாம் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க. சுடரம்மா சமைச்சு கொடுத்தா எங்க அம்மாவே எங்களுக்கு சமைச்சு கொடுத்த மாதிரி நாங்க கண்டிப்பா சாப்பிடுவோம்னா சொன்னீங்களே. சுடரம்மா சாப்பாடு எங்களுக்கு வேணும்னு சொன்னீங்களே. வீடியோக்கு தானே போய் சொல்றீங்க. சொன்னவங்கள வாங்க, எங்க வீட்டுக்கு வந்து மீன் வடை சாப்பிட்டுட்டு போங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் சூப்பரா சுட்டு தரேன், காசு கூட கொடுக்க வேண்டாம். உங்க அன்பு இருந்தா மட்டும் போதும். ஆத்தி, உண்மைதாங்க சொல்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஆதி மாஸ் காட்டிட்டாருல, ஃபைட் சூப்பரா இருந்துச்சுல. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் வேதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது வில்லத்தனம் இருக்குமோ? அதையும் கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்குமா? அப்படி நடந்தா வேதா எப்படி அந்த குடும்பத்துல இருப்பாங்க அப்படிங்கிற உங்க கருத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மக்களே, இந்த மீன் வடையை பார்த்தோனே எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சீக்கிரம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. நான் இப்பவே கிளம்புறேன். தாதிக்கு வர நேத்து பூ கொடுத்தல, அந்த காசை தான் வசூல் பண்ண போறேன். நாளைக்கு அந்த வீடியோவை பாப்பீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பை.